தீர்க்க தரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 9வது வசனம். அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளச் செய்யும் எல்லா நன்மையின் மித்தமும் எல்லா சமாதானத்தின் மித்தமும் இவர்கள் பயந்து நடங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் நமக்கு செய்யற நன்மை அவருக்கு எப்படி இருக்காது? மகிழ்ச்சியா இருக்கான், அது சந்தோஷமா இருக்குது. என்னுடைய மகனுக்கு என்னுடைய மகளுக்கு நான் இந்த நன்மை செய்கிறேன், நான் அவனுக்கு செய்கிறேன், அந்த சந்தோஷம் அவர்களை காணப்படுது. இன்னைக்கு உலகத்திலே ஒரு மனிதன் நமக்கு ஒரு நன்மை செய்யணும் அவன் நம்ம கேட்க போனோம்னா 1008 யோசனை வரும். என்ன வரும்? 1008 யோசனை வரும். அது மாத்திரம் இல்ல, யோசிக்கிறது மாத்திரம் இல்ல, அதை செய்யலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஸே நடக்கும். என்னது? கைமாறு கருதாமல் நன்மை செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் சொல்லுகிறதுனா, ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், எனக்கு நான் நன்மை செய்வதற்கு அது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது, அது எனக்கு கீர்த்தியா இருக்கிறது, அதுதான் எனக்கு புகழ்ச்சியாகவும் இருக்கிறது. நான் அப்போ அவர் நம்ம புகழ்ந்து பாடுவது எதற்கு? அவர் எனக்கு நன்மை செய்தபடினாலே, அவர் எனக்கு எல்லா காரியத்தையும் எனக்காக யாவையும் செய்தபடினாலே நான் அவரை புகழ்ந்து பாடுகிறேன். அந்த புகழ்ச்சி யாருக்கு போகிறது? நம்முடைய கர்த்தருக்கு போகிறது. அல்லேலூயா. மனிதனுக்காக அல்ல, தேவனுக்காக. தேவன் எனக்கு இந்த வயது மட்டும், இந்த நாள் மட்டும் அவருக்கு எனக்கு எத்தனையோ நன்மைகள் செய்து வந்திருக்கிறார், எத்தனையோ கிருபை எனக்கு தந்திருக்கிறார். அந்த கிருபையினாலே, அந்த நன்மையினாலே தான் நான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய முயற்சியோ, என்னுடைய சுயமோ, என்னுடைய பலமோ, என்னுடைய படிப்போ, என்னுடைய தகுதியோ எதுவுமே இல்லை. எல்லாமே யாருடையது? கர்த்தருடையது. அவர் எனக்கு அந்த நன்மை செய்தபடினால்தான் நான் கையிட்டு செய்கிற வேலைகளை எனக்கு ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. நான் போக்கையும் வரத்தையும் எனக்கு பாதுகாத்திருக்கிறார். நான் எல்லா சூழ்நிலையும், எந்த சூழ்நிலை நடந்தாலும் அவர் என்னை காத்து வழி நடத்துகிறார். ஏன்னா அவர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த நன்மை நிமித்தமாய் அவர் என்ன பண்ணுகிறார்? நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தம், எல்லா சமாதானத்தின் நிமித்தம். அப்ப அந்த நன்மை நமக்கு பெற்றுக்கொள்ளும் பொழுது, நன்மை நமக்குள்ள வரும் பொழுது என்ன வருகிறது? சமாதானம் நமக்குள்ளே வருகிறது. அல்லேலூயா. ஏன்னா நிறைவான ஆசீர்வாதம் நமக்குள்ளே வரும் பொழுது நமக்குள்ளே ஒரு ஆட்டோமேட்டிக்கலா நமக்குள்ளே ஒரு சமாதானம் கடந்து வருகிறது. தேவைகளை நிமித்தமா அல்லது துக்கத்தை நிமித்தமா நாம் அப்படியே சோர்ந்து போய் காணப்படாம அந்த பிரச்சனையில் இருந்து நாம் வெளியே வருவதற்கு ஆண்டவர் நான் சொல்கிறார்னா, நான் அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் இறங்கி இருக்கிறேன், நான் அவர்களுக்கு நன்மை மாத்திரமே செய்கிறேன். நன்மை செய்கிறது எனக்கு புகழ்ச்சியா இருக்கிறது, அது எனக்கு மகிமையா இருக்கிறது, அது எனக்கு கீர்த்தியா இருக்கிறது. அது நிமித்தமாக அவர்கள் சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? எதுல பயம் வருது? ஆண்டவர்கிட்ட எதுல பயம் வரணும்? ஏன் இங்க சொல்லுது பாருங்க, அவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று சொல்லுகிறது. எது நிமித்தமா பயம் வருது? அவர் எனக்கு செய்திருக்கிற அந்த நன்மையை வைத்துதான் நாம் அவரிடத்துல பயப்படுறோம். எப்படி பயப்படுறோம்? எல்லா நன்மையும் எனக்கு செய்திருக்கிறாருங்க, அப்ப அவரை விட எனக்கு யார் இருக்கா? அவர் தான் எனக்கு எல்லாமே. அந்த பயம் வருது. அவர் நம்ம என்ன சொல்றது, ஒரு கோபத்தினாலோ அல்லது தண்டனையினாலோ தண்டித்தோ நம்மை அவர் பயப்பட வைக்கல. நன்மை செய்து நாம் அவருக்கு நம்ம பயப்படும்படியாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் அந்த நன்மை நிரம்பி இருக்கிறது. அதனாலே அவர் சொல்லுகிறார், இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியாவோ அல்லது ஏசாயாவோ மற்ற தீர்க்கதரிசிகளோ சொல்லல, இது தேவன் தான் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நடுக்கமும் இந்த பயமும் ஆட்டோமேட்டிக்கலா நான் ஆண்டவருடைய சமூகத்தில் வருவதற்கு அவர் எனக்கு செய்த நன்மைகளை, சகல உபகாரங்களை நீ மறவாதே என்று சொல்லுகிறபடியாய் எனக்கு எல்லா நன்மையும் அவர் செய்திருக்கிறார். அதனாலதான் நான் அவர் பார்த்தாலே பயம் வருது எனக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள், அன்றைக்கு இருந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கு முன்னாடி வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால் அதுல நமக்கு புரியும். அப்படியே பாருங்க, நீங்க முன்னாடி அதிகாரத்துக்கு போயிட்டு வரோம். 32வது அதிகாரம் 37 வசனத்துல இருந்து வாசிங்களேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள்.
அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிட்டு நித்திய உடன்படிக்கை அவர்களோட பண்ணி, எது நிமித்தமா நாம் அவரை விட்டு பின்வாங்கி போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாய், மறுபடியும் ஆண்டவர் சொல்றார், சந்தோஷமாய் இருந்து என் முழு இருதயத்தோடும் நிச்சயமாய் நாட்டுவேன். இந்த பெரிய தீங்கை எல்லாம் வர பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் நிறுத்தி நிதானமாய் நீங்கள் வீட்டிலே போய் கூட வாசித்து பாருங்கள். இங்க வேதம் சொல்லுகிறது, நான் அவர்களை துரத்தின, 37வது வசனத்தில், நான் அவர்களை துரத்தின எல்லா தேசங்களிலும் இருந்து அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை இந்த ஸ்தலத்திற்கு திரும்பி வரவும் இதிலே சுகமாய் தங்கியிருக்கவும் பண்ணுவேன். அல்லேலூயா. அவர் எப்படி நம்மளை திருப்பி வர வைக்கிறாரா? அவரை விட்டு பின்வாங்கி நம்ம போயிருந்தா கூட அவர் மறுபடியும் நமக்கு நன்மை செய்து அந்த நன்மை நிமித்தமாக நாம் அவர் பக்கமா திரும்பி வரணுமா? அல்லேலூயா, ஆமென். ஏன் பின்னாங்கி போற? ஏன் என்னை விட்டு தூரமா விலகி போற? நான் உனக்கு இன்னும் நன்மை செய்யறேன். என்னை விட்டு நான் பின்வாங்கி போறது என்னிடத்துல என்ன கண்டாய்? நான் உனக்கு எல்லாம் வந்து நன்மை தானே செய்து கொண்டிருக்கிறேன். நான் இதை திரும்பி வான்னு சொன்னது மாத்திரமல்ல, அடுத்தது, அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், அவர்களுக்கு நான் தேவனாய் இருப்பேன் என்று அங்கே சொல்லுகிறார். அங்கே 39ல தங்கள் பிள்ளைகளுக்கும் என்ன பண்றது? தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும், எல்லா நாட்களிலுமே எனக்கு பயப்படும்படிக்கு ஒரே இருதயமும் ஒரே வழியும் கட்டளையிடுவேன். அல்லேலூயா. அப்ப சபையிலே நாம் கூடி வரும் பொழுது கிறிஸ்தவர்களுக்குள்ளே அல்லது தேவ ஜனத்துக்குள்ளே அவர் என்ன பண்ணுகிறாரா? முதலாவது ஒரு நன்மை, ஒரே இருதயமும் ஒரே வழியும் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே இருதயம். இன்னைக்கு நாம ஒண்ணு யோசிக்கிறோம்னா அதே காரியம் தான் எனக்கு கணவனுக்குள்ள வரணும். கணவன் ஒண்ணு யோசித்தானா அதுதான் மனைவிக்குள்ளே போகணும். அந்த கணவனும் மனைவி யோசிக்கிறது தான் தன் பிள்ளைகளுக்குள்ளே போகணும். ஒரே இருதயம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே, அது முதல்ல புரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரே இருதயம் ஒரே இதுனா டக்குன்னு உலக காரியத்துக்குள்ள அந்த காரியத்துல போயிடாதீங்க. அது அல்ல. தேவன் சொல்லுகிறது, அவருக்கு பயப்படுகிற பயத்தை அவர்களுக்கு கட்டளையிட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பயம் உண்டான காரியம் என்னவோ, அவருக்கு கீழ்ப்படுகிறதான கீழ்ப்படிதல் என்னவோ, அவரை மகிமைப்படுத்துகிறதான மகிமை என்னவோ, அவருக்கு செலுத்த வேண்டிய கனம் என்னவோ, அதற்குண்டான இருதயம் ஒரே இருதயமாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்திலே அவருக்கு நாம என்ன நன்றி செலுத்தணும், நாம அவருக்கு என்ன கனத்தை கொடுக்கணும், நான் அவரோட நான் எப்படி வாழணும் அப்படின்றத அதுக்குண்டான ஒரே இருதயம் வேணும். அவனுக்கு நான் என்ன செய்யணும், அவனுக்கு நான் எந்த தீங்க வர வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இருதயம் இல்லை. அந்த இருதயம் போகக்கூடாது. தேவன் சொல்லுகிறது, அவர்களுக்கு பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியும் கட்டளையிட்டு அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களுக்கு அவர் ஒரு உடன்படிக்கையை நமக்கு பண்றாராம். ஒரு ஒப்பந்தம் போடுறாரு, ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துடுறாரு. இல்ல, நான் அவர்களுக்கு நன்மை மாத்திரம் தான் செய்ய போகிறேன். இன்னைக்கு அவர்களுக்கு நான் நன்மை மாத்திரம் தான் கொடுக்க போகிறேன். எந்த நாளில் அவர்கள் என்னை விட்டு பின்வாங்கி போனாலும் பரவாயில்ல, ஆனாலும் அவர்களுக்கு நன்மை செய்து மறுபடியும் என்னுடைய ஸ்தானத்துக்கு நான் அவர்களை திரும்பி வர பண்ணுவேன். அவர்களை நான் அழைத்து கொண்டு வருவேன். அவர்களுக்கு நான் நன்மை மாத்திரமே செய்வேன். அதற்காக அவர் என்ன பண்றாரு, நம்மோடு
உடன்படிக்கை பண்ணி அவர்களோட பண்ணி அவர்களை என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம சபைக்கு வர்றது இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஹிந்துல இருந்து ஒரு ஜனத்துல இருந்து சபைக்கு வந்தானா ஒரு காரியத்தோட அல்லது ஒரு தேவைகளோட சபைக்கு வரும். கரெக்டு தானே? இல்லை, அதாவது இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா உலகத்தோட நம்ம டக்குன்னு இல்லைன்னு சொல்லிடலாம். பட் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது ஒரு காரியத்தை முன் வச்சிருக்கோம். எனக்கு இந்த நன்மை நடக்கணும், எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு ஒரு காரியத்தை முன் வச்சிருக்கோம். சப்போஸ் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வந்துட்டு நம்ம அதை கேட்டுட்டு ஒரு 6 மாதம் போச்சு, நடக்கலைன்னு வச்சுங்களேன், நான் கேட்ட காரியம் நடக்கலை, உடனே நமக்குள்ள ஒரு சோர்வு வருது. அடனா இருந்திருக்கலாம், ஆண்டவர்கிட்ட வந்தால் நன்மை நடக்கும் நன்மை நடக்கும் நன்மை நடக்கும்னாங்க, அதை சொல்லி நான் நம்பி தானே வந்தேன், ஒரு நன்மையும் நடக்க மாட்டேங்குது, ஒரு நன்மையும் எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு நமக்குள்ள ஒரு சோர்வு வருது, நம்ம விட்டு ஒரு பின்வாங்குதல் வருகிறது. ஆண்டவர் சொன்னா, நீ பின்வாங்கி போகாத, அகன்று போகாதபடிக்கு நான் உனக்கு பயப்படுகிற பயத்தை உனக்கு கொடுத்து உனக்கு நன்மையை கொடுத்திருக்கிறேன், அவர்கள் இருதயத்தில் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் நாம் எதிர்பார்க்கிற காரியம் நமக்கு நடக்கலன்றதை விட அவர் என் வாழ்க்கையில என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார், அந்த திட்டம் என் வாழ்க்கையில நடக்குதா என்றதான் நான் பார்க்கணும். புரியுதுங்களா? நான் ஒரு காரியத்தை ஆண்டவர் முன்பாக வைத்து அது என் வாழ்க்கையில நடக்கதா என்பதை விட அவர் எனக்கு வாழ்க்கையில் என்ன வைத்திருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டு அந்த ஒரே இருதயமும் ஒரே வழியும் வைத்து நான் அதை புரிந்து கொண்டு நான் நடந்து கொள்ள வேண்டும். அப்ப எனக்கு என்னது தேவை, எனக்கு எப்ப தேவை, எப்ப கொடுக்கணும், எல்லாமே அவருக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பதான் அந்த காரியம் அது நமக்கு நன்மையாய் மாறும். நான் நேற்றைய ஒரு சகோதரனோட பேசிட்டு இருக்கும்போது ஒரு காரியத்தை பேசுறேன். இப்ப நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை விரும்பினது வரும்போதும், இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். அப்ப நெடுங்காலமாய் காத்திருக்கிறது ஒரு இருதயத்தை இழைக்க பண்ணுகிறது, விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம். ஏன்னா நான் காத்திருக்கிறது ஒரு பொருளுக்காய் காத்திருக்கிறேன், அல்லது ஒரு சமாதானத்துக்காய் காத்திருக்கிறேன், ஒரு சந்தோஷத்தை காத்திருக்கேன்னு வச்சுக்கலாம். நான் காத்திருந்து நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது அது எனக்கு என்ன ஆயிடுதுன்னா, அது சந்தோஷமா இருக்குது, அது ஜீவ விருட்சமா இருக்குது. அது யாருமே பறித்து புசிக்க கூடாத அளவுக்கு அந்த ஜீவ விருட்சம் இருந்தது இல்லையா? ஜீவ விருட்சம் யாருமே பறித்து புசிக்க கூடாது. அப்படியாப்பட்டதான காரியம் அது நெடுங்காலமாய் காத்திருந்து எனக்கு கிடைக்குது. அதுக்கு ஏற்ற வசனம் என்ன? அடுத்த வசனம், அதுக்கு ஜோடி வசனம் சொல்லுங்க. நெடுங்காலமாய் காத்திருக்குதல். ஏன்னா ஒரு பொருளை நான் வாங்குறேன்னு வச்சுங்களேன், பொருளை நமக்கு டக்குனு யாரோ ஒருத்தர் நம்ம டக்குனு கொடுத்துட்டாங்கன்னா அந்த பொருளுடைய மதிப்பு தெரியுமா? நமக்கு பொருளுடைய மதிப்பு தெரியாது. வீணா அதை உடைச்சு போடுவோம், வீணா அதை அடுத்து ஒரு நாள் அதை பார்ப்போம், கொடுத்தாங்களே நான் அன்னைக்கு பார்ப்போம், அதை அடுத்து தூக்கி போட்டுருவோம். அது என்ன இடம்? தூக்கி போட்டுருவோம். ஆனா அதை நான் காத்திருந்து நான் அதற்காக நான் ஜெபித்து நான் அதற்காக ஆண்டவரிடத்துல கேட்டு அதை நான் பெற்றுக்கொண்டேன்னா அதை நான் எவ்வளவு பத்திரமா பார்த்திருப்பேன். அது அதை விட அதை போலதான். அப்ப அந்த காரியத்துக்கு அந்த வசனத்துக்கு அடுத்த வசனம் என்ன வசனம் சொல்லுங்க பார்ப்போம். அதே நீதிமொழிகள் அடுத்தது 20வது அதிகாரத்தில் நீங்கள் படிப்பீர்களானால் 20-21 நினைக்கிறேன், நீங்க சும்மா மாசத்துட்டு போலாம். அதுல படிப்பீர்களானால் துரிதமாய் கிடைத்த ஆசீர்வாதம், ஆரம்பத்திலே ஆமா முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. நீதிமொழிகள் 20-21. அப்போ ஆரம்பத்திலே உடனடியாவே நாம கிடைக்கிற அந்த ஆசீர்வாதம் முடிவில் என்னவா இருக்காதான்? ஆசீர்வாதம் ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த சுதந்திரம், அந்த விடுதலை முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. அப்பன்னா நான் நெடுங்காலமாய் காத்திருக்கிறது என்னை தேவன் காக்க வைக்கிறார் என்றால் ஒரு பெரிய நன்மை எனக்கு கொடுக்கும்படியாக, எனக்கு ஏற்ற என்னுடைய அளவுக்கு ஏற்ற ஒரு உடையை தரும்படியாக, அல்லது எனக்கு ஏற்ற ஒரு பலனை நான் தாங்கக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு வெகுமதியை எனக்கு கொடுக்கும்படியாக தான் அவர் காத்திருக்க வைக்கிறார். அந்த காத்திருப்பு நமக்கு பெரிய சூழ்நிலைகள் பெரிய கஷ்டமாய் காணப்படலாம். ஆனால் கழுகு அந்த 40 வயது ஆனது பிறகு இலைய அந்த சிறகெல்லாம் உதிர்ந்த பிறகு கூட அது காத்திருக்கிறது. தனக்கு மீண்டுமாய் சிறகுகள் முளைக்கும், நான் மீண்டுமாய் பறப்பேன் என்பதற்காக காத்து. அப்போ நான் காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ளும் போது அவர் சொல்லுகிறார், உனக்கு நித்திய உடன்படிக்கை பண்ணி அதுல நான் உன் இருதயத்துல வைத்து
அவர்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்றும் நித்திய உடன்படிக்கை அவர்களோட பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாய் இருந்து என் முழு இருதயத்தோடும், ஆண்டவரே சொல்றாரு பாருங்க, என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்கள் இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். அல்லேலூயா. நாம விழுந்து போவதற்கு அல்ல, நம்மை நாட்ட வைக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம நடப்படுவோம் இந்த தேசத்திலே, நாம் வாழ்கிற இந்த நாட்களிலே இந்த தேசத்திலே நம்மை நிச்சயமா அவர் நாட்டுகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, 42 நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கை எல்லாம் வர பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன். அல்லேலூயா. கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுமா. ஆமா, நாம இவ்வளவு நாள் நாம் விலகி இருந்த பொழுது, இவ்வளவு நாள் நான் பின்வாங்கி இருந்த பொழுது, நான் எத்தனையோ தீங்குக்குள்ள போயிட்டேன், எத்தனையோ தீங்கு என்ன வந்தது. ஆனா அவர்களுக்கு எத்தனை தீங்கு வந்ததோ அத்தனை தீங்குக்கு போலவே அவர்களுக்கு சொன்ன நான் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தையும் மறுபடியும் என் சாணத்திலே அவன் திரும்பி வந்த பொழுது அவர்களுக்கு சொன்ன எல்லா நன்மையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நன்மையை நான் பெற்றுக்கொள்கிறதுக்கு அப்ப நான் பாருங்க, அடுத்தது எரேமியா 2:7 தேசத்தின் கனியையும் நன்மையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை இடத்துக்கு அழைத்துக் கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினீர். செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். அல்லேலூயா. நான் இன்றைக்கு சபையிலே கூடியிருப்பது அல்லது தேவனை நான் அறிந்து கொண்டது, நான் தேவனை தெரிந்து கொண்டது அல்லது அவர் என்னை தெரிந்து கொண்ட நோக்கம் எதற்கு? செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையும் நான் சாப்பிடும்படிக்கு அவர் இன்னைக்கு நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்குள்ளே நான் பிரவேசிக்க வேண்டும், அந்த செழிப்பான நன்மைக்குள்ளே நான் பிரவேசிக்க வேண்டும். இந்த தேசத்தை தீட்டுப்படுத்தி அப்படின்னு சொல்லும் பொழுது, தேசம் என்றது உலகம் அல்ல, இந்த சரீரத்தை தீட்டுப்படுத்தி கொள்ளாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் சொல்லுவது, என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினீர்கள் என்று சொல்லும் பொழுது, இந்த சரீரம் தேவனுக்கு பிரியமா இல்லாமல் தேவனை விட்டு பின்வாங்கக்கூடியதான செயலிலே செய்து நாம் இந்த சரீரத்தை தேசத்தை அருவருப்பாக்கி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அவருடைய நன்மையை நான் பெற்றுக்கொள்ளவே முடியல, அந்த தேசத்தின் கனியை என்னால் சாப்பிடவும் முடியல, நன்மையும் எனக்கு வரல. அப்ப அழைத்து கொண்டு வந்தார். அழைத்து கொண்டு வந்து மாத்திரமல்ல, ரோமர் 1:21 தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். எதுல பாருங்க, அந்த தேசம் எதுல தீட்டுப்பட்டிருக்குன்னா, எதுல தீட்டுப்பட்டிருக்கு? சிந்தனையினாலே. ரோமர் 1:21 சிந்தனையினாலே அவர்கள் வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. ஏங்க கஷ்டம் வருது? ஏங்க அந்த இருள்ன்றது நம்ம பாவத்துல அல்லது கஷ்டம் அல்லது துன்பம், அந்த உணர்வற்று தேவன் நம்மோடு பேசுகிற அந்த வார்த்தையை நம்மால கேட்க முடியாம உணர்வற்றவர்களா இருக்கிறோமே. எதனாலன்னா, அவர்கள் தேவனை அறிந்தும், நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், நான் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து. ஏன் ஸ்தோத்திரம் வரலன்னா நான் சொல்ல தேவையில்லை, சிந்தனையில வீணராயிட்டோம். சிந்தனையில என்ன ஓடிட்டு இருக்கு? தேவையில்லாத இந்த சரீரத்தை நான் கெடுத்து வச்சிருக்கிறது எதனால? நான் கேட்ட நன்மை கிடைக்கல, நான் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் வரல, நான் எதிர்பார்த்த காரியம் எனக்கு நடக்கல. அப்ப தேவனை அறிந்தும் அவர் எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கை, நான் நிச்சயமாகவே உனக்கு நான் செய்வேன் என்று சொன்ன அந்த நம்பிக்கை, அந்த நிச்சயம் என்னுடைய இருதயத்தில என்னுடைய சிந்தனையில ஆழத்துல பதியல. அதனாலதான் என்ன பண்ணா, தேவன் என்று அறிந்தும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்,
எனக்கு சொன்ன அப்ப நான் முன்னாடி வாசல்ல அவர்கள் மேல் சொன்ன எல்லா நன்மையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன். இதை நான் நம்பி இருப்பேன்னா சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேறும் என்று நான் நம்பி இருந்தேன்னா என் சிந்தனையிலே நான் தவறு செய்ய மாட்டேன், என்னுடைய செயலிலே நான் தவறு செய்ய மாட்டேன், என்னுடைய நடக்கையிலே நான் தவறு செய்ய மாட்டேன், நான் வீணராய் போக மாட்டேன், இந்த சரீரத்தை நான் அசுத்திப்படுத்த மாட்டேன். இல்லையா? ஏன்னா அது சிந்தனையினாலே வீணர் ஆனார்கள் என்று சொல்றது மாத்திரமல்ல, உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைஞ்சிருச்சு. அப்போ உணர்வு இருதயத்துல வரணும். அப்ப அந்த இருதயத்துல அந்த உணர்வு வரும் பொழுது இருதயம் எப்படி இருக்கா? இல்ல, உணர்வு வரும்போது இருதயத்துல ஒரு பரிசுத்தம் காணப்படுகிறது, பிரகாசம் காணப்படுது, எல்லா நன்மையும் அந்த இருதயத்துல நிரம்பி இருக்கிறது. ஆனா வீணரான பொழுது இருதயம் இருள் அடைஞ்சிருது. இருள் அடைஞ்ச பிறகுதான் நாம அதுக்கப்புறம் பிரச்சனையில மாட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் நான் ஒரு கஷ்டத்துல மாட்டிக்கிறேன். கஷ்டத்துல மாட்டினதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர்கிட்ட அப்புறம் நிக்கிறோம். அது சில பேர் சொல்லுவாங்களே, ஹிந்துஸ்ல அல்லது உலகத்துல சொல்லுவாங்க, சாகும்போது தான் அரோகரான்னு சொல்றாங்க, சங்கரா சங்கரான்ற மாதிரி. அப்ப நமக்கு ஒரு பிரச்சனை வந்த பிறகுதான் ஆண்டவர் இடத்துல போயிட்டு நாம என்ன பண்றோம்? அடுத்தது முறையிடுறோம். இங்கே ஆண்டவர் சொல்றார், தேவனை அறிந்து மகிமைப்படுத்தாமலும் ஆலயத்துல நின்று ஆராதிக்கும் பொழுதும், நாம வீட்டுல இருந்து நம்ம ஆராதிக்கும் பொழுதும், ஜெபிக்கும் பொழுதும், நடக்கும் பொழுதும் நம்முடைய வாயிலிருந்து அந்த ஸ்தோத்திரம் வரணும், துதி வரணும், நன்மை, அந்த நன்மை நமக்கு செய்திருக்கிற அந்த நன்மையை ஆண்டவருக்கு முன்பா நான் சொல்லி காட்டணும். ஆண்டவரே, நீங்க எனக்கு இந்த நன்மை செய்தீங்க, நான் இதோ நான் போனேன், எனக்கு இந்த பிரச்சனை, இந்த ஆபத்துல இருந்து என்னை பாதுகாத்தீங்க, நான் வீட்டுல வந்தோன்னு அதை சொல்லணும். இல்ல அந்த ஆபத்துல இருந்து நான் வெளியே வந்த பிறகு நான் சொல்லணும், அவரை நான் மகிமைப்படுத்தணும். ஒரு சின்ன காரியமா இருக்கலாம், ஒரு பெரிய காரியமா இருக்கலாம், சின்னதா இருக்கலாம், கடுகளவு விசுவாசத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் அந்த கடுகளவு மகிமையை நான் படுத்த எனக்கு மலை போன்ற எனக்கு பெரிய பிரச்சனையும் தேவன் எடுத்து போட்டு என்னுடைய ஆராதனையும் என்னுடைய ஸ்தோத்திரமும் எப்படி இருக்குமா? அது பெருசா இருக்கும், அது குறைஞ்சு போகாது. ஆலயத்துல நின்று மௌனமா நின்றுட்டு ஏதோ பாடுறாங்க, பாடட்டும், ஏதோ கை தட்டுறோம். இல்லை, ஆலயத்துக்கு நான் நேரத்தோடு ஓடி வருவேன். அந்த நேரத்தோடு, ஏன்னா அவர் எனக்கு நன்மை செய்திருக்கார். நன்மையினாலதான் இந்த தேசத்திற்கு நான் அழைத்து கொண்டு வந்தேன் என்று சொன்னார். நன்மை செய்து அவர்கள் நான் இவ்விடத்திற்கு அழைத்து கொண்டு வந்தேன்னு சொல்லும் பொழுது அந்த நன்மையை பெற்றனா எனக்கு ஆண்டவர் நன்மை செய்திருக்கா, நான் ஓடி போவேன். ஒரு யோசித்து பாருங்க, உலகத்திலே ஒரு மனிதன் உங்களுக்கு ஒரு நன்மையில செய்து கொண்டிருந்தாங்கன்னா, அவர்களுக்கு ஒரு காரியம், அவர்கள் லீவில் இருக்கிறாங்க, வீட்டில் இருக்கிறாங்க, நீ சண்டே ஆனா என்னை பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்கலா ஓடி போவோம். இன்னைக்குதான் அவர் வீட்டில் இருப்பார், உடனே ஓடுவோம். உலகத்திலே காணப்படுகிற ஒரு மனிதனுக்கே நாம் அந்த கணத்தை செலுத்தி ஓடும் பொழுது, அண்ட சராசரங்களையும் படைத்து நம்மையும் உருவாக்கி நம்மையும் பாதுகாத்து எல்லா நன்மையும் நமக்கு கொடுத்திருக்கிறாரு அந்த தேவனுக்கு நாம் நேரத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்க வேண்டும். அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் நிற்பது மாத்திரமல்ல, அங்க சொல்லப்படுகிறது அவரை மகிமைப்படுத்தணும், அவரை ஸ்தோத்திரிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதனை மகிமைப்படுத்தவோ மனிதனை பிரியப்படுத்தவோ அல்ல, அவரை மகிமைப்படுத்தணும், அவரை ஸ்தோத்திரிப்படுத்தணும். எரேமியா 13:1 வாசிக்கணும். கர்த்தர் என்னை நோக்கி, நீ போய் உனக்கு ஒரு சணல் கச்சையை வாங்கி அதை உன் அறையிலே கட்டிக்கொள், அதை தண்ணீரிலே பட ஒட்டாதே என்றார். இப்போ அன்றைய காலத்துல அவர்கள் போட்டிருந்த எரேமியா, நான் தீர்க்கதரிசிகள்லாம் வாழ்ந்த காலத்துல, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல அவர்கள் போட்டிருந்த அங்கிக்கு கண்டிப்பா ஒரு சணல் கயிறு, ஒரு பெல்ட் இருந்தது. பெல்ட் இல்லாம அவர்கள் அந்த ட்ரெஸ் ஆடை இல்லை. ஆண்டவர் இங்க சொல்லுகிறார், நீ போய் ஒரு சணல் கச்சை வாங்கி அதை உன் அறையில கட்டிக்கொள் சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு பாருங்க. அப்ப அவங்க தான் கர்த்தருடைய கட்டி கொண்டேன். அப்ப எரேமியா கிட்ட ஏற்கனவே கச்சை இருந்துதா இல்லையா? இருந்திருக்கும். அவங்கிட்ட ஏற்கனவே இருந்திருக்குமா இல்லையா? இருந்திருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்னொன்னு வாங்கி நீ கட்டிக்கொள். அல்லேலூயா. இன்னொன்றை நீ வாங்கி நீ கட்டிக்கொள். இன்னொரு நன்மையை நீ பெற்றுக்கொள்வதற்கு உன்னிடத்துல ஏற்கனவே இருக்கிற பழையதை நீ கலட்டி போடு. அல்லேலூயா.
ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய நன்மையை நீ பெற்றுக்கொள்வதற்கு உன்னிடத்திலே இந்த இருதயத்திலே சிந்தனையிலே நம்மளுடைய மாம்சத்திலே இருக்கிற அதை தூக்கி போடு, இன்னொன்னு நீ வாங்கி கட்டிக்கொள். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார் பாருங்க, அடுத்த வசனத்துல சொல்லுகிறது, இரண்டாம் விசை கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி நீ வாங்கினதும் அறையில் இருக்கிறதுமான கச்சையை எடுத்துக்கொண்டு ஐபிராத் நதி மட்டும் போய் ஆண்டவர் இப்ப என்ன சொல்றாருன்னா, நீ வாங்கிட்ட கரெக்ட், அதை என்ன பண்ணு, இப்ப எடுத்துட்டு போயிட்டு ஒளிச்சு வை. என்ன பண்றது? அதை ஒளித்து வை. நதியாண்ட அந்த இடத்துல போயிட்டு அந்த காரியத்தை அந்த கச்சைய ஒளித்து வைனார். ஒளிச்சு வச்சுட்டு திரும்ப ஆண்டவர் அதை சொல்றாரு, ஒளித்து வைன்னு சொல்லிட்டு அநேக நாள் சென்ற பின்பு கர்த்தரனை நோக்கி, இப்ப நீ போ, எங்க ஒளிச்சு வச்சியோ அந்த இடத்துக்கு நீ போ. ஏன்னா இவன் ஏற்கனவே இருந்த கச்சையை தூக்கி போட்டு இன்னொரு கச்சையை வாங்கி வச்சுட்டான். வாங்கினது ஆண்டவர் என்ன பண்ணாரு, இப்ப ஒளிச்சு வையினாரு. ஒளிச்சு வச்சுட்டு அநேக நாள் சென்ற பிறகு நீ போய் அங்க இருக்கிற அந்த நதிக்கு போய் உனக்கு கட்டளையிட்ட கச்சையை அவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வா என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுல இருந்து என்ன புரிகிறது, என்ன தெரியுது? தேவனிடத்திலிருந்து எது எது இருக்க வேண்டியமோ இருக்க வேண்டிய ஸ்தானத்தை விட்டு நீ பின்வாங்கி போகும் பொழுது அது ஒன்றுக்கும் உதவாது, கெட்டு போயிடுன்றது எரேமியா தீர்க்கதரிசிக்கு மறைமுகமாய் அதை சொல்லி கொடுத்திருக்கிறார். நீ அழைக்கப்பட்ட நோக்கத்தையும் உன்னை தெரிந்து கொண்ட ஸ்தானத்தையும் நீ விட்டு பின்வாங்கி போவாயானால் அது புதிய பொருளாய் இருந்தாலும் அது அநேக நாள் சென்ற பிறகு அதை உபயோகப்படுத்தவில்லை என்றால் அது கெட்டு போய்விடும். தேவனுடைய அபிஷேகமாய் இருக்கலாம், தேவனுடைய வார்த்தையாய் இருக்கலாம், அதை நீ உன் இருதயத்திலே ஒளிச்சு 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 வச்சுட்டு அதை எடுத்து நீ உபயோகப்படுத்தவில்லை என்றால் அநேக நாள் சென்ற பிறகு அந்த வார்த்தை உனக்கு கெட்டு போயிருக்கும். அல்லேலூயா. அது நன்மை நமக்கு நன்மையா இருக்காது. தேவன் செய்த நன்மை நன்மையா இருக்காது, அது எனக்கு கெட்டு போயிருக்கும். அடுத்தது எதுல கெட்டு போக பண்ணா, இப்ப நமக்குள்ள ஒரு பெருமை வந்துருங்க. ஏன்னா நாம ஒண்ணு ஒரு காரியத்தை செய்துட்டோம்னா ஆண்டோட வந்துட்டு நின்றனா எனக்குள்ள அப்படியே காலரை தூக்கிட்டு ஒரு பெருமை வந்துருது. இப்படியே யூதாவுடைய பெருமையும் எருசலேமுடைய மிகுந்த பெருமையையும் ரெண்டு இடத்துலயும் அவர் சொல்றாரு, கெட்டு போக பண்ணுவேன். நமக்கு ஆண்டவருக்கு முன்பா வந்தா நம்ம காலரை தூக்கிக்கிட்டு அல்லது நம்மளுடைய இதுல இல்ல, நான் ஆராதிக்க வந்தேன்னா ஆண்டவருடைய சமூகத்துல நிக்கிறேன்னா நான் அவரை ஆராதிப்பதற்கு என் கண்களை மூடி ஆண்டவரே நீங்க தான். எனக்குள்ள பெருமையோ எனக்குள்ள ஒரு கனமோ எனக்குள்ள எந்த இதுவுமே தேவையில்லைங்க. அது கெட்டு போயிடும். நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் கெட்டு போயிடும். எனக்குள்ள பெருமை வந்துருச்சுன்னா, எனக்குள்ள அகந்த வந்துருச்சுன்னா அந்த அபிஷேகமும் கெட்டு போயிடும், அந்த ஆசீர்வாதமும் கெட்டு போயிடும், அந்த நன்மையும் கெட்டு போயிடும். அதை நான் கெட்டு போகாமல் அறையிலே கட்டினதாதான் இருக்கணும். அறையில கட்டுறது அவனுடைய பாதுகாப்புக்கு, அந்த உடை அவிழாதபடிக்கு, அந்த உடை கலண்டு போகாதபடிக்கு அவனுக்கு ஒரு பாதுகாப்பு. நீ அந்த கச்சையை வாங்கி அறையிலே கட்டிக்கொள் என்று சொன்னார். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசிங்கள் அது சொல்லப்பட்டிருக்குது. அது வாங்கி சத்தியம் என்னை கச்சையை உன் அறையிலே கட்டிக்கொள். அதை நான் சத்தியத்தை நான் கட்டிக்கொள்வேன். ஆனால் என்னுடைய ஆடை அவிழ விடாமல் நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அந்த கச்சை என்னை பாதுகாக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அதை பழையதை நீ ஆண்டவருடைய நன்மை நான் பெறுவதற்கு உனக்கு ஏற்கனவே இருந்த அந்த கட்சியை கழட்டி போட்டு புதிய கட்சியை வாங்கிக்கொள்ள. ஏற்கனவே இருந்த பெருமை, ஏற்கனவே இருந்த அகந்த, ஏற்கனவே இருந்த வைராக்கியம், ஏற்கனவே இருந்த எல்லா காரியம், அந்த கலாத்தியர் 5:17 சொல்லுதுல, இது எல்லாவற்றையும் நீ கலட்டி போட்டுட்டு அவருடைய கட்சியை நீ எடுத்து கட்டிக்கொள். அப்பொழுது உனக்கு அந்த காரியம் உனக்கு நன்மையாய் மாறும். அல்லேலூயா. அவர் செய்கிற அந்த நன்மை நமக்கு அது வரும். அல்லேலூயா. வாசிங்க அடுத்தது ரோமர் 1:11-17 வாசிங்க. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க
காற்றொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். அல்லேலூயா. நான் ஆண்டவர் அங்க முன்னாடி வசனம் சொல்ல 17 வசனம் என்ன சொல்லுகிறது? நீ சில கிளைகளை முறித்து போடப்பட்டு இருக்க. நாம ஏற்கனவே ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நிற்கும் பொழுது, ஆண்டவரே நான் இந்த பாவத்தை நான் விட்டுறேன், ஆண்டவரே நான் இந்த செய்கையை விட்டுறேன் நான் சொல்லி விட்டுட்டு திரும்ப திரும்ப நான் என்னுடைய சிந்தனையிலே வீணரானார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாய் அந்த சிந்தனையிலே அந்த காரியங்களை நான் செய்து ஆண்டவர் விட்டு தூரமா நான் போய் கொண்டிருக்கிறேன். அது என்ன சொல்லுது இங்கே நான் சொல்லுறேன்னா, சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க நீ காட்டொலிவ மரமாகிய நீ. அப்ப யார குறிப்பிடுது? படிக்கிற நாம். காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். எது இருந்த இடத்துல? ஒலிவ மரத்திலே. நான் காட்டொலிவ மரம், இப்ப ஒலிவ மரத்திலே நான் ஒட்டப்பட்டு வைக்கிறேன். நான் ஆண்டவரை அறியாத பின்வாங்கி இருந்த பொழுது நான் தூரமாய் இருந்தேன், காட்டொலிவ மரமாய் இருந்தேன். தேவன் இப்பொழுது ஒலிவ மரமாய் என்னை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஒலிவ மரத்தை, அதனாலதான் பாருங்க, ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாருக்கும் உடன் பங்காளியா இருந்தாயானால். பங்காளி என்ன? பங்காளிக்கு என்ன இதுங்க? என்ன ரிலேஷன்? என்ன பங்காளிக்கு ரிலேஷன்? என்ன? எல்லாத்துக்குமே பங்காளி தாங்க முன்னாடி நிற்பான். அப்ப இங்க சொல்லுகிறது, நீ காட்டொலிவ மரமாய் இருந்தாய், இப்பொழுது உன்னை ஒலிவ மரமாய் அந்த ஒலிவ மரத்தோட உன்னை ஒட்ட வச்சுட்டேன். அல்லேலூயா. இப்ப சில செடி இன்னொரு செடியை மாத்துறதுக்கு, இனத்தை மாத்துறதுக்கு என்ன பண்ணாங்க? ஒரு செடி கிளையை உடைச்சு இந்த கிளையை தூக்கி அதுல சேர்த்து அப்படி கட்டு போட்டு விட்டுறீங்க. அந்த செடியோட இந்த செடி மிங்கல் ஆயிடும், சேர்ந்துடும். அதுக்கப்புறம் அந்த செடியில வந்து இந்த செடி வளரும். தெரியுமா? இதெல்லாம் சயின்ஸ். அப்ப அதுல இருந்து ஒட்டி வச்சிருக்காங்க. இது ஏற்கனவே ஆண்டவர் அன்றைக்கே அதை பண்ணி வச்சுட்டாரு. அது ஏற்கனவே நமக்கு சொல்லி வச்சுட்டாரு. நீ அப்படி இருந்த காட்டொலிவ மரமாய் இருந்த, அதை உன்னை பிடிங்க என்ன பண்ணிட்டேன்? இப்ப ஒலிவ மரத்துல நான் உன்னை ஒட்ட வச்சுட்டேன். ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாருக்கும் நீ இப்ப உடன் பங்காளியா மாட்டாங்க. 2 பேரும் ஒன்னா மாறிட்டீங்க. அல்லேலூயா. நீயும் நானும் இப்ப ஒன்னா மாறிட்டோம். இப்ப காட்டொலிவ மரம் போயிடுச்சு, இப்ப நான் எப்படியா மாறிட்டேன்? ஒலிவ மரமா மாறிட்டேன். அல்லேலூயா. ஏன்னா எனக்குள்ள இருக்கிற அந்த கட்சியை நான் கலட்டி போட்டேன். எனக்குள்ள இருக்கிற எல்லா அவதூறுகளையும் கலட்டி போட்டேன். இது போட்டதுனால அவர் எனக்கு நன்மை கொடுத்திருக்கிறார். நான் இப்ப ஒலிவ மரத்தோட ஒட்டப்பட்டிருக்கேன். அடுத்த 18ஆம் வசனத்தை சொல்லுகிறது, அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. அல்லேலூயா. ஆண்டவருக்கு விரோதமாகவோ அல்லது வார்த்தைக்கு விரோதமாகவோ தேவனுக்கு விரோதமான பெருமையே இல்லை. ஏன்னா பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் அல்லேலூயா. நான் வேற சுமக்கலங்க, நான் மேலதான் நிக்கிறேன். என்னதான் வேறு சுமந்துட்டு இருக்கிறேன். ஆண்டவர் தான் என்ன சுமந்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. எனக்குள்ள எப்பவுமே அந்த சிந்தனை வேணும். நான் என்ன எனக்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க. எனக்கு மேல ஒரு காத்தடிச்சாலும் உடஞ்சிருவேன். கிளை யாராவது ஏறி அந்த முனையில பிடிச்சி தொங்குனாலும் உடஞ்சு போயிடுவேன். வேறு ஒரு நாளும் அசையாது. அல்லேலூயா. எந்த காத்தடிச்சாலும் சரி, எந்த புயல் அடிச்சாலும் சரி, எது நடந்தாலும் சரி, அது ஒரு நாளும் அசையாது. பெர்மன்ஸ் ஒரு பாடு, காற்றடிச்சா மழை வந்தா எதுவும் என்ன அசைக்காது, காற்றடித்தா மழை வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்க தெரியுமா? சாய்ந்து சாய்ந்து போகாதே என்று சொல்லி. அப்போ நான் என்ன பண்றேன்னா, வேரோடு நான் ஒட்டப்பட்டு அந்த கிளையோடு நான் சேர்ந்து அவர்தான் என்னை சுமக்கிறார் என்பதை நினைத்து கொள். அப்ப என்னுடைய நினைவு எப்படி வேணும்? அவர் தாங்க என்னை நடத்துறார், அவர் தாங்க எனக்கு நன்மை கொடுத்திருக்கிறார், அவர் தாங்க என்னை போஷிக்கிறார், அவர் தான் என்னை பாதுகாக்கிறார், அவர் தான் என்னை எல்லாவற்றையும், எனக்கு எல்லாமே அவர் தாங்க. நான் ஒண்ணுமே இல்லைங்க. நான் புருஷனா இருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார், கையிலும் பிரயாசத்தை ஆசீர்வதித்திருக்கிறார், அதன் மூலமா என் குடும்பத்தை விசாரிக்கும்படியே செய்திருக்கார். நான் மனைவிங்க, நானும் ஒரு வேலைக்கு போறேன், எனக்கு ஆண்டவர் அதை கிருபை கொடுத்திருக்கிறார், எனக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார், அந்த பிள்ளையை சுமக்கிறதுக்கு உண்டான ஒரு பாக்கியத்தை தான் கொடுத்திருக்கிறார். ஆனா வளர செய்கிறது, அதை விளைய செய்கிறது எல்லாம் கர்த்தராலே. அல்லேலூயா. அந்த உணர்வு தான் வேணும். அந்த உணர்வு இருக்குமானா நான் நிச்சயமா ஜெயம் பெறுகிறவனா இருக்கேன். இப்ப எரேமியா 19 சொன்னது, நீ போய் தேவன் வேலையான ஒரு கலசத்தை கொண்டு ஜனத்தை
ஆசாரியர்களின் மூப்பரிலும் சிலரை கூட்டிக் கொண்டு கிழக்கு வாசலுக்கு எதிரான உன்னுடைய குமாரத்தின் பள்ளத்தாக்கிலே புறப்பட்டு போய் நான் உன்னோடே சொல்லும் வார்த்தைகளை அங்கே பிரசித்தப்படுத்து. நீ அவர்களை நோக்கி, யூதாவின் ராஜாக்களே, எருசலேமின் குடிகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், இதோ நான் இந்த ஸ்தலத்தின் மேல் ஒரு பொல்லாப்பை வரப்படுவேன். அதை கேட்கிற யாருடைய காதுகளிலும் அது ஜொலித்துக் கொண்டு இருக்கும். ஓகே, இல்ல 10ஆம் வசனமும் 11ஆம் வசனம் வாசிங்க. உன்னோடே கூட வந்த மனுஷருடைய கண்களுக்கு முன்பாக அந்த கலசத்தை உடைத்து போட்டு திரும்ப செப்பனிப்ப குயவனுடைய மண்பாண்டத்தை உடைத்து போட்ட வண்ணமாக இங்கே பார்க்கிறோம். இங்கே நீ சொன்னது, நீ போய் ஒரு குயவன் வேலையான 1ஆம் வசனம், நீ போய் கலசத்தை கொண்டு ஜனத்தின் மூப்பரிலும் ஆசாரியில் மூப்பரிலும் சிலரை கூட்டிக் கொண்டு ஜனத்திடத்துல போய் சொல்லு. ஒரு கலசத்தை ஆண்டவர் வந்து அங்க காட்டுறாரு. கலசம் ஒரு பானையை, மண் பானையை, அதை காட்டி இந்த பானையை வணைவது போல நானும் என் ஜனத்தை வணைவேன் என்று சொல்லி அதற்கு என்ன சொல்லுகிறாராம், உன்னோட கூட வந்த மனுஷருடைய கண்களுக்கு முன்பாக அந்த கலசத்தை உடைத்து போடு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மண்பானை உருவாக்கப்படும் பொழுது அந்த மண்ணை பிசைஞ்சி அதை களிமண்ணை இது பண்ணி அதை எடுத்து நெருப்பிலே சுடப்பட்டு அது ஒரு பாத்திரமாய் வணைந்து எடுத்து இருக்கும் பொழுது அதை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அது சரியான விதத்துல வந்ததுன்னா அது சரியான விதத்துல யூஸ் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் கோணல் மானலமா போயிடுச்சுன்னா எடுத்து உடைச்சி போட்டுருவாங்க. அதை உடைத்து போட்டு இதை அடுத்த வசனம் சொல்லுகிறது, பண்பாண்டத்தை உடைத்து போட்ட வண்ணமாக நான் இவர்களை உடைத்து போடுவேன். எப்போ அவர் உடைத்து போடுவேன் என்று சொல்லுகிறார் என்றால், அவருடைய கட்சியும் அவருடைய என்ன சொல்ற நன்மையும் பெற்றனா இருதயத்திலே அந்த சிந்தனையிலே வீணர் ஆகும் பொழுது நம்மை தேவன் உடைத்து போடுகிறார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப அதுல பாருங்க, அதுல திரும்ப செப்பனிட படக்கூடாத அப்படின்னா செப்பனிடப்படக்கூடாதுன்னா திரும்பவும் அதை எடுத்து வணைந்து கொள்ள முடியாத குயவனுடைய மண்பாண்டத்தை உடைத்து போட்ட வண்ணமாக. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நம்ம பிரிஞ்சிட்டோம்னு வச்சுங்க, விலகிட்டோம்னு வச்சுங்க, நம்ம என்ன சோத்திரமோ நம்முடைய வாயிலிருந்து நன்மையும் வரலன்னா ஆண்டவர் உடைத்து போட்டான்னு வச்சுங்க, உடைஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, ஆண்டவர் இல்லை நம்ம உடைக்கப்பட்டோன்னு வச்சுங்க, திரும்ப கட்டப்படுவதில்லை. மறுதலித்து போனவர்கள் மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்கு கூடாத காரியம் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. நான் மறுதலித்து போவேன், ஆனால் என்னை தேவன் என்னை உடைத்து போடுகிறவரா இருக்கிறார். ஆனால் நான் உடைத்து போடாமல் அவருடைய கையிலே இந்த குயவன் செய்தது போல நான் உங்களை செய்ய மாட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு அதே எரேமியால ஒரு சொல்லுகிறது. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை மறுபடியும் வணைந்து கொள்ளுவேன். நீ விலகி போன, ஆனா உனக்கு மறுபடியும் உனக்கு நன்மை செய்து உன்னை இந்த ஸ்தலத்திற்கு உன்னை கொண்டு வருவேன் என்று சொல்கிறார். நான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். என் சிந்தனையிலே காணப்படுகிறதான செயலை தூக்கி போட்டுவிட்டு, என் அறையில ஏற்கனவே பழைய காரியங்கள் இருக்கிற அதையெல்லாம் கலட்டி போட்டுவிட்டு புதிய கட்சியை நான் வாங்கி கட்டி கொண்டு அவருடைய சமூகத்திலே நான் நிற்கும் பொழுது அவர் என்னை புதிய பாத்திரமாய் என்னை வணைந்தெடுக்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அது அவருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் மாறுகிறது. அல்லேலூயா. 2 சாமுவேல் 17:14-25 வாசிங்க. இஸ்ரவேல் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல சௌந்தரியம் உள்ளவரும் வெற்றிக்கொள்ளப்பட்டவரும் இல்லை. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னங்க வசனம், இஸ்ரவேலிலே அனைவருக்குள்ளும், இஸ்ரவேலர் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல, யாரை போல? அப்சலோமை போல சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சிக்கொள்ள. மெச்சிக்கொள்ளனா என்னது? மெச்சிக்கொள்ள அதுதான்
அவனை போல ஒரு சௌந்தரியம், ஒரு அழகு, ஒரு மெச்சிக்கொள்ளப்பட்டவனும் இல்லை. 2 பேர் தாங்க வேதத்துல. ஒன்னு அப்சலோம், இன்னொன்னு யாரு? இயேசு கிறிஸ்து. அவரை தவிர இவங்க 2 பேரை தவிர வேதத்துல எங்கேயுமே அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை குறித்து வர்ணிக்கப்படுகிறது. 2வதா இங்க அப்சலோமை குறித்து வர்ணிக்கப்படுகிறது. அதாவது உச்சந்தலை தொட்டும் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனிலே ஒரு பழுதும் இல்லாது இருந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவனுக்கு அவனுக்கு உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் ஒரு பழுதும் அவனுக்கு ஏற்படாது. அல்லேலூயா. ஒரு பழுதும் ஏற்படாதுங்க. அது ஏற்படக்கூடாது என்றால் நான் என்ன செய்யணும்? அவர் எனக்கு நன்மை செய்தபடினாலே நான் அவரை கனப்படுத்துகிறவராகவும் அவரை நான் ஸ்தோத்தரிக்கிறவராகவும் அவருக்கு என்னுடைய சிந்தனையிலே நான் வீணராய் போகாதபடிக்கு என் அறையிலே நான் அவருடைய கச்சையை நான் வாங்கி கட்டி கொண்டு அப்படி நான் நிற்கும் பொழுது அப்சலோமை போல நானும் மெச்சிக்கொள்ள அளவுக்கு கர்த்தர் என்னையும் உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. உயர்வு அவர் தான் தரணும். நாம் உயரவே முடியாது. நாம் எதை வச்சு உயர்ந்தெல்லாம் நினைச்சா முடியவே முடியாது. தயவுசெய்து அந்த எண்ணத்தை தூக்கி போட்டுட்டு நீங்க தான் என்ன உயர்த்தணும்னு சொல்லி விட்டுடுங்க. அவர் உங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு யார் என்ன தடை பண்ணாலும் சரி, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு போடுகிறார். வசனம் நமக்கு எல்லாமே தெரியும். நமக்கு எதிராக யார் பூட்டினாலும் சரி அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அவர் ஏற்கனவே திறந்து வச்சுட்டாரு. நமக்கு எதிராக யார் திறந்து வச்சாலும் சரி அவர் ஏற்கனவே. அப்போ எனக்கு எதிராக வருகிற பிரச்சனைகளுக்கு அவர் பூட்டு போடுகிறார், எனக்கு எதிராக வருகிற நன்மைகளுக்கு அவர் திறந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதைதான் நான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனக்கு எதிராக எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அவர் ஏற்கனவே அதற்கு கதவை போட்டு பூட்டி வச்சுட்டாரு. அந்த பிரச்சனை எனக்கு உள்ளே வராது. ஆமென். ரத்தத்திலே தூய்க்கப்பட்ட வீட்டிலே பிரவேசித்திருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளியே சங்கார தூதன் வந்து எல்லா தலைச்சம்பிள்ளங்களையும் ஆடுகளையும் மாடுகளையும் எல்லாவற்றையும் அழித்து எகிப்திலே கூக்குரல் பெரிய மகா சத்தமாய் உண்டானது. ஆனால் இஸ்ரவேல் வீட்டாரோ காக்கப்பட்டார்கள். ஏன்னா அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலே அவருடைய கிருபையிலே காத்து கொண்டார்கள். அல்லேலூயா. அதே போலதான் நாமும் அவருடைய சமூகத்தில் அவருடைய சன்னிதானத்திலே ரத்தம் பூசப்பட்ட வீட்டிலே நான் குடியிருப்பேன். ஆனால் என்னை ஒரு பழுதும் என்னை ஒரு சேதம் எனக்கு உண்டாகாமல் அவர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எரேமியா 18:3-4 வாசனம். 3:4 அப்படியே நான் தேவன் வீட்டுக்கு போனேன். அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை வேறே பாண்டமாக வணைந்தான். அல்லேலூயா. எப்படி இருக்கா? குயவன் கையில வணைந்து கொண்டிருக்க பாண்டம் மண்பாண்டம் ஆயிடுச்சுன்னா அவன் கையில கெட்டு போயிட்டு. நாம இன்னைக்கு கெட்டு போன நிலையில காணப்படும். கர்த்தர் சொல்லுகிறார் அவன் கையில கெட்டு போயிட்டு, ஆனால் அப்பொழுது திரும்ப செய்யும்படிக்கு அல்லேலூயா தன் பார்வைக்கு சரியாய், ஆண்டவருடைய பார்வைக்கு எது சரியாய் தோன்றுகிறதோ அந்த சரியான பாதையில உன்னை நடத்தும்படியாக, சரியான வாழ்க்கையில உன்னை வாழும்படியாக கர்த்தர் உன்னை திரும்பவும் உன்னை கட்டுகிறவராய் காணப்படுகிறார். 6ஆம் வசனம் சொல்லுகிறது. அதே அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை பார்த்தீங்க. நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ. குயவன் ஏற்கனவே அவன் உடைச்சிட்டான், அது வளைஞ்சு போயிடுச்சு, கெட்டு போயிடுச்சு. மறுபடியும் அவன் சரியான செய்தது போல நானும் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில இருக்கிறது போல இப்ப நம்ம யார் கையில இருக்கிறோம்? கர்த்தருடைய கையில் இருக்கிறோம். அல்லேலூயா. உன்னை வணைந்தெடுப்பதற்கு, உன்னை மறுபடியும் புதுப்பித்து கட்டுவதற்கு அவராலே மாத்திரம் உண்டு. அதற்கு அந்த களிமண் தன்னை குயவன் வணைவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தது. அதே போல நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே நீர் என்னை பாத்திரமாய், மற்றவனுக்கு பிரயோஜனம் உள்ளவனாய், அல்லது இந்த உலகத்துக்கு பிரயோஜனம் உள்ளவனாய் என்னை மாற்றும்படியாக என்னை நீரும் வணைந்து கொள்ளுன்னு சொல்லி தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். அந்த வட்டலை போட்டு சுத்தும் பொழுது அதுல அமைதியா அந்த களிமண்ணை தூக்கி அதுல வட்டலை போட்டு அடிச்சுட்டு சுத்தி விட்டுட்டு கையை பிடிச்சானா ஆட்டோமேட்டிக்கலா எழும்பி வரணும். ஆண்டவர் நம்ம அப்படி தொட்டு அப்படி தூக்கும் பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்கலா எழும்பி வருவோம். மேல அப்படியே மேல வந்து அதுக்கப்புறம் அவங்க சொல்லப்படுதுல அப்சலோம் போல அவன் மெச்சி கொள்ளப்பட்டதும்
அவன்ல பழுதொன்றும் இல்லாத காணலாம். அப்ப ஆண்டவர் அவருடைய பார்வைக்கு நம்மை சரியாய் வணைந்து எடுக்கும் பொழுது நம்மள பழுதொன்றுமே இருக்காது பிரியமானவர்களே. அல்லேலூயா. அப்ப நம்மளை பார்க்கிறவன் மெச்சு கொள்ளுவான். அது நிமித்தமாய் அதுக்கு நம்ம முதல்ல வாசனம் இல்லையா எரேமியால, அவர்கள் இந்த பயந்து ஓடிவார்கள். அந்த ஜனமே, உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனமே அவர்களும் பயந்து ஓடி வருவார்கள். ஏன்னா நான் மெச்சுக்கொள்ளத்தக்கதாய் நான் காணப்படுகிறேன். அல்லேலூயா. அவர் நம்மை வணைந்தெடுக்க அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.